நாம் இந்திய கட்சி அப்படின்றது சாதாரணமா இந்திய கட்சின்றது சாதாரணமா ஆரம்பிக்கப்படல. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களா சிந்திச்சு இதுல நம்ம வழிநடத்தி போக முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு சின்ன அமைப்பு ஆகி அதுக்கப்புறம் நாம் இந்திய அமைப்புன்னு ஆரம்பிச்சு 2 சட்டம் ஒரு கட்சிக்கு ஆதரவு போய் வெற்றி பெறலையா நாங்க சொல்றோம். எங்களால வந்து செம்மையான ஆட்சி கொடுக்க முடியும். எங்க மாதிரி கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க ஏன் வந்து அரசியல் தெரியாம தடுமாறுறீங்க? தேவையில்லாம நீங்களும் ஆரம்பத்துல இலவசத்தை அறிவிப்பீங்க. ஏன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க? அந்த மாதிரி சிந்தனைகளே இல்லை. எல்லாரும் அரசியல்ல ஈடுபடணும். 1% ஈடுபடுறதுனாலதான் இலவசங்கள் அதிகமாகுது. வருங்காலங்களில் இளைஞர்கள் பெண்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபடணும். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி பொன்ராஜன் சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தேர்தல் அறிக்கைகள் தயார் பண்றது எங்களுடைய இயல்பு. அது ஒரு கட்சி எல்லா தேர்தலுமே அறிக்கை தயார் பண்ணுவோம். நாங்க அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாத காலத்துல அது வெளியே தெரியாம போயிட்டு இந்த தேர்தலில் ஓரளவு நாங்க வெளியே தமிழகத்திற்கு அறியப்படும். தேர்தல் அறிக்கையை ஒரு கட்சியை வந்து ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். கேள்வி கேட்டா பதில். முதல் 41 தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கோம். 59 தேர்தல் அறிக்கைகள் இருக்கு. அதுல வேலை வாய்ப்பு சம்பந்தமா இன்னும் தமிழகத்துக்கு தேவையானதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். முதல்ல நிர்வாகம், கடன் வாங்காம அரசு நிர்வாகம் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிற வரிகளை வச்சு நிர்வாகம் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மத்திய அரசுக்கு கை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகம் சீரிய நிர்வாகம் பண்ண முடியும். அதனாலதான் நிர்வாகம் சம்பந்தமான 41 அறிக்கைகள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். தேர்தல் ஆரம்பிச்சோன்னா அடுத்த 59 அறிக்கைகள் வெளியிடும். இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி வைக்கிற மாதிரி இதுவரைக்கும் எந்த முடிவும் பண்ணல. தனியாக தான் போட்டி போடுற மாதிரி 100 தொகுதிகள் வரைக்கும் போட்டி போடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதியுமே வெற்றி பெறும். அதுபோல திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள் கிடைக்கும். சென்னையிலையும் கணிசமான வாக்குகள் கிடைக்கும். சென்னையில குறிப்பிட்ட ஒரு 10 தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் கிடைக்கும். இது மது ஒழிப்பு இல்ல. உங்களுக்கு கடை நேத்து கூட 2 நாளைக்கு முன்னால கூட டோல்கேட் பக்கத்துல மது கடை திறக்காங்கன்னு சொல்லி பெண்கள் வந்து மறியல் பண்ணாதா செய்தி போட்டாங்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. மது விற்பனை தான் இப்ப மூலதனம் ஆகிப்போச்சு அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த மதுவை வந்து விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் மது கடைகள் வர வைப்பாங்க. பெண்கள் மது இருந்தனாலும் வரவேற்பாங்க. அப்போ கடைகளை குறைச்சாதான் மது குடிக்கிறவங்க மட்டும் குடிப்பாங்க. இல்லைன்னா எல்லா பக்கமும் இருக்கும்போது அது ஒரு ஜாலி ஆயிரும். அது வந்து ஒரு ஏற்கனவே இப்ப எல்லாமே இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லாமே எதை இருந்தாலும் பார்ட்டின்னாங்க. பார்ட்டினாலே மது இருந்துருதுன்னு ஒரு கல்ச்சர் ஆயிட்டு. அதனால மதுக்கடைகளை குறைக்கும். ஏன்னா மதுக்கடைகளை முழுவதும் மூடறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் வந்து ஓரளவு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். அதே மாதிரி அரசாங்கம் மதுக்கடை நடத்துனதுனாலதான் காவல்துறையினர்கள் வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்க முடியுது. நீங்க இதே தனியார் மதுக்கடைகள் நடத்தும் போது காவல்துறையினர் வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்து சில பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அனுமதிக்கப்பட நேரங்கள்ல 150 ரூபா பொறுமான சரக்கை வந்து 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்கிறத கட்டுப்படுத்த முடியும். கவர்மெண்ட் கடை நடத்துறதுனால அதை கட்டுப்படுத்த முடியல.
இப்போ வேடநத்தம் பாலியல் விவகாரம் வந்து கைது பண்ணாததுக்கு காரணம் இது அரசனுடைய எது கான்பிடென்சியல் மேட்டரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இது இந்திய அளவில் வந்து வேடநத்தம் பாலியல் குற்றம் வந்து பெருசா பேசப்படுது. ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து தூக்கி எறிகிற அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிட்டு, இது ஒவ்வொருத்தருக்குமே எல்லா மனசுல எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது அதனுடைய வெளிப்பாடு. மற்ற பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இனிமேல் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறையினர் வந்து சிறப்பா செயல்படணும். கனிம வளங்களை ஏத்தி போற வண்டிகளை மறிக்கிறதும், ஓவர்லோடு ஏத்தி போற வண்டிகளை மறிக்கிறதும், ஹெல்மெட் இல்லாம போறவங்களை பிடிக்கிறதும், ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறவங்கள பார் பக்கத்துல நின்று ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறவங்களை பிடிக்கிறது மட்டும் சட்ட ஒழுங்கு போலீசார் வேலை இல்லை. இவங்க குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கிறதும், குற்றவாளிகள் வந்து போலீசாரை கண்டு பயப்படணும். அந்த சூழ்நிலை உருவானாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இன்னும் முடிவு பண்ணல. இன்னும் முடிவு பண்ணல. அடுத்த வாரம் நாங்க வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம். ஒரு 25 தொகுதிக்கு அறிவிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை அறிவிப்போம். ஏன்னா 234 தொகுதிக்கு பொது சின்னம் இருக்கு, ஸ்பேனர் சின்னம் இருக்கு. அதனால ஆள் இருக்கிற இடங்கள்ல போட்டி போடுவோம். நான் எங்க போட்டி போடணும்னு முடிவு பண்ணல. வாங்கினேன் இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொன்ன கூட்டணி இல்லை. இப்போ கூட்டணி எங்களை கூப்பிடுற அளவுக்கு நாங்க வந்து இலவசத்தை ஆதரிக்கல. இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதுல 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. எதுக்குங்க பணம் எதுக்கு கொடுக்கீங்க? பணம் உழைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுங்க. நீங்க விலைவாசியை குறைங்க, அந்த 2500 ரூபாய்க்கு விலைவாசியை குறைங்க. நாங்க குறைக்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்க சிங்கிள் பேஸ் கரண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டை குறைக்கன்னு இருக்கும். டெபாசிட் திடீர்னு அரசு பணப்பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நமக்கே தெரியாது, திடீர்னு நோட்டீஸ் வந்துடும், 1500 ரூபாய் டெபாசிட் கட்டுன்னு வரும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. பாராட்டுங்களேன். இலவச கல்வி, இலவச மருத்துவம் தேர்தல் இருக்கல இல்ல, இலவச மருத்துவம் வழங்க வேண்டிய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம். நீங்க மறைமுகமா சொல்ற வருங்காலத்துல உறுப்பு வியாபாரம் அதிகரிக்கும். நீங்க இலவச மருத்துவத்துக்கு வந்து காப்பீடு இருந்தாதான் மருத்துவம் அப்படின்ற சூழலை வந்துச்சுன்னா உறுப்பு வியாபாரம் அதிகரிக்கும். எல்லாருமே விவரமானவங்க கிடையாது. எவ்வளவு விவரமா இருந்தாலும் மருத்துவ ரீதியான சிகிச்சை பெறுறதுக்கு கூட எல்லாருக்கும் தெரியாது. அப்பாவி மக்கள் எவ்வளவு இருக்காங்க, எல்லாரும் விவரமானவங்க கிடையாது. அவங்க வந்து அப்பாவி மக்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆட்சிக்கு வர்றவங்க தான் இந்த அப்பாவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தொலைநோக்கு சிந்தனையோட நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம ஆட்சியிலே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை மாறணும்.